ஃபஸ்ட்டு கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன்ஸ். கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன்ஸ் அப்படின்னா கேட்டலிஸ்ட் இருக்கணும். என்ன கேட்டலிஸ்ட்? கரெக்டாக காப்பர் அட் 573 கெல்வினாக இருக்கணும். டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் H2. டீஹைட்ரேஷன் அப்படின்னா தான் வாட்டர் எலிமினேட் பண்ணக்கூடியது. டீஹைட்ரேஷன் அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். டீஹைட்ரேஷன் வந்து எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். டீஹைட்ரஜனேஷனா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆல்கஹால்லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனால் அது பேர் டீஹைட்ரஜனேஷன். டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, இப்போ லிசன் பண்ணுங்கள். இது பிரைமரி ஆல்கஹால், இது செகண்டரி ஆல்கஹால், இது டெர்ஷியரி ஆல்கஹால். ரெண்டே 3 டிஃப்ரென்ஸையும் பாருங்கள். OH பாண்டட் கார்பனில் 2 H இருந்தால் பிரைமரி ஆல்கஹால், OH பாண்டட் கார்பனில் வந்து 1 H இருந்தால் செகண்டரி ஆல்கஹால். ஸோ அதில் H இல்லைன்னா அது டெர்ஷியரி ஆல்கஹால். அந்த OH பாண்டட் கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதில் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இதில் பிரைமரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது? எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது? ஒன்லி 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டெர்ஷியரி ஆல்கஹாலில் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். அந்த சியில் OH பாண்டட் கார்பனில் H இருந்தால் தான் அது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஃபஸ்ட்டில் எத்தனை இருக்குது? 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். பிரைமரி ஆல்கஹாலில் ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தது. ஓகே, டெர்ஷியரி ஆல்கஹாலில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ அதனால் பிரைமரி ஆல்கஹாலையும் செகண்டரி ஆல்கஹாலோட வேப்பர்ஸை இதில் பாஸ் பண்ணுறீங்கன்னா காப்பர் அட் 573 பாஸ் பண்ணும் பொழுது அங்கே டீஹைட்ரஜனேஷன் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா அங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் பட் அதே டெர்ஷியரி ஆல்கஹாலோட வேப்பர்ஸை காப்பர் அட் 5 பண்ணால் அங்கே டீஹைட்ரஜனேஷன் நடக்காமல் அதுக்கு பிறகு நடக்குது டீஹைட்ரேஷன் நடக்கும். டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, டீஹைட்ரேஷனா எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். எப்படி சார் ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இங்கே தான் பார்க்கணும். ஓகே, இந்த CH அதான் 2 H இருக்கு இல்லையா, H எழுதிக்கலாம். O பாண்ட் H கூட இப்படி எழுதிக்கலாம். இந்த 2 H தான் எலிமினேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் டபுள் பாண்ட் CHO ஃபார்ம் ஆயிரும். CHO ஃபார்ம் ஆயிரும். ஓகே, பிரைமரி ஆல்கஹால் என்ன செய்யும்? ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். எங்கே கரெக்டாக வச்சுங்க, லிசன் பண்ணுங்கள். இந்த ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த குரூப் மட்டும் CHO ஃபார்ம் ஆயிரும். ப்ளஸ் H2 போட்டுருணும். கண்டிப்பாக H2 போட்டிருக்கணும். H2 எலிமினேட் ஆகிருக்கு. எங்கெங்கே? இந்த OHயில் இருக்கக்கூடிய ஒரு H, இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய ஒரு H சேர்ந்து H2 எலிமினேட் ஆகிரும். லிசன் பண்ணுங்கள், சைடில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். H2 எலிமினேட் பண்ணி காமிச்சிருக்கணும். ஓகே, ஸோ ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஆல்டிஹைட் ஐ மீன்ஸ் அசிட்டால்டிஹைடு. அது பேர் ஐப்பக்னம் வந்து எத்தனால். அதே செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கணும். செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கணும்னா வேறு எங்கேயுமே இங்கே இருக்குது OHயில் ஒரு H, ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒரு H, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த 2 H மட்டும் சேர்ந்து H2 எலிமினேட் ஆயிரும். ஓகே, H2 எலிமினேட் ஆயிரும். ஸோ எல்லா இடத்துலையும் H எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒரு H, இந்த ஒரு H, இந்த 2 H மட்டும் எலிமினேட் ஆகும்னா ஸோ COO ஃபார்ம் ஆயிரும். இது செகண்டரி ஆல்கஹால்னால் ஹீட்டோன் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் கம்பல்சரி H2 மென்ஷன் பண்ணியிருக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆல்கஹாலிருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணோம். கொஸ்டின் கொடுத்துருப்பா காப்பர் அட் 573 கொடுத்தா நமக்கு என்ன தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராடக்ட் கொடுக்க மாட்டா. காப்பர் அட் 573 ஃபங்க்ஷனே H2 எலிமினேட் பண்ணோம். எந்த ஆல்கஹால் வேணால் இருந்துக்கிட்டோம். நமக்கு OHயில் ஒரு H எடுத்துக்கணும், OH பாண்டட் கார்பனில் ஒரு H எடுத்துக்கணும், கார்பனில் ஒரு H எடுத்துக்கணும். ஸோ CHO ஃபார்ம், தட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால்னால் ஹீட்டோன் ஃபார்ம் ஆகும். அதே டெர்ஷியரி ஆல்கஹால் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைங்கிறதால டீஹைட்ரேஷன் பாசிபிலிட்டிஸு. டீஹைட்ரேஷன் என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள் OH மைனஸ் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் கார்பன் பீட்டா கார்பன்லேருந்து ஒரு H எடுத்துக்கும். பீட்டா கார்பன் இது ஆல்ஃபா கார்பன், OH பாண்ட் இருக்குது. இது பீட்டா கார்பன் தான், இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். நெக்ஸ்ட் கார்பன் பீட்டா கார்பன் தான். ஓகே, ஒரே ஒரு H எடுத்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு OH, இதுலேருந்து ஒரே ஒரு H, இது வாட்டராக எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்போ CH2 ஃபார்ம் ஆயிரும். CH2 டபுள் பாண்ட் போட்டுக்கணும். ஓகே, அப்படி வாட் இஸ் மீனிங் பாருங்கள். மூணு H இருக்கு இல்லையா, H இருக்கும். இந்த பாருங்கள் OH இருக்கா, அந்த OH மைனஸாக போயிடும். அப்போ கார்பன் பேலன்ஸ் என்னது 3 தான் இருக்கும். ஆக்சுவலி 4 தானே, பாண்ட் போய்ட்டால் 3 பாண்ட் இருக்கும். 1 2 3 பாண்டு தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த H ப்ளஸ்ஸும் இந்த H ப்ளஸ்ஸாக தான் போகும். இந்த பாண்ட் எடுத்துக்காது. ஸோ வாட்டர் எலிமினேட் ஆயிரும். இந்த C கூட H கூட பாண்ட் இருக்குல்லையே, அந்த பாண்டு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ டபுள் பாண்டு இது என்னது CH2 டபுள் பாண்டு C பாண்ட் CH3. ஓகே, இந்த பாருங்க ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இது எப்படி நேம் சொல்கிறோம் அப்படின்னா 1
2 3 3 கார்பன். ரெண்டாவது ப்ளஸ்ஸாக மெத்தில் குரூப் 2 மெத்தில் 1 ப்ரோப்பீன் ப்ரோப் 1 அப்படின்னு எழுதணும். புரியுதா? இங்கே என்ன செய்யணும், வாட்டர் எலிமினேட் பண்ணுது. ஏன் வாட்டர் எலிமினேட் பண்ணுறோம், அங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் H2 எலிமினேட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக எல்லாமே H2 போட்டிருக்கணும். இது ரெண்டு தான் டீஹைட்ரஜனேஷன், இது டீஹைட்ரேஷன் பாசிபிலிட்டிஸ். ஏன் டீஹைட்ரேஷன் அப்படின்னா, ஸோ அங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால் எஸ்டரிஃபிகேஷன் பார்க்க போகணும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். எஸ்டரிஃபிகேஷனாக எஸ்டர் ஃபார்ம் ஆகணும். ஒரு ஆல்கஹால்ஸ் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட். ஆல்கஹால் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்னா இதான் பேர் எத்தனோயிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஃபார்ம் பண்ணது CH3 COOH. how many carbon? 2 2 சொன்னோம். ஈத்து சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட்? சிங்கிள் பாண்ட். ஸோ ஈத்தேன் இது சஃபிக்ஸ். ஈயை ரிப்ளேஸ் பண்ணிட்டு செய்யணும் OIC ஆசிட், எத்தனோயிக் ஆசிட்னு எழுதணும். இதான் எத்தனோயிக் ஆசிட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஈத்துங்கிற ரூட் 2 கார்பன் 1 2 2 கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கிற ஈத்தேன். ஃபங்க்ஷனல் குரூப் COH தானே அது OIC ஆசிட் சொன்னோம். OIC ஆசிட் சொன்னோம். தட் இஸ் எத்தனோயிக் ஆசிட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட்னா COH இருக்கும். நம்ம எந்த ஆசிட் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, எத்தனோயிக் ஆசிட் எடுத்துருக்காங்க. இப்போ எத்தனோயிக் ஆசிட் எடுத்துகிட்டு லிசன் பண்ணு. இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு CH3 COOH பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எழுதிட்டிங்களா? ப்ளஸ் அடுத்தது இந்த ஆல்கஹால் இருக்குல்லையே, அந்த ஆல்கஹாலை OH ஃபஸ்ட்டு எழுதுங்க. OH பாண்ட் CH2 CH3 அப்படின்னு எழுதுங்க. ஏரோ போட்டு அந்த ஏரோ மேலே H ப்ளஸ் போட்டுருங்க. அந்த H ப்ளஸ் பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஆசிட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் சொல்லக்கூடியது வந்து இங்கே H ப்ளஸ்ஸை சொல்கிறாங்க. H ப்ளஸுக்கு கார்பாக்சிலிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட் அது பேர் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துருக்கணும். ஸோ இப்போ என்ன செய்யணும், இங்கே பாருங்க, லிசன் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய H இதில் இருக்கக்கூடிய OH சேர்ந்து வாட்டர் எலிமெண்ட் ஆகிடும். வாட்டர் எலிமெண்ட் அப்படி அப்படியே ஜாயின் பண்ணி எழுதுங்க பார்ப்போம். CH3 COO பாண்ட் CH2 பாண்ட் CH3 ப்ளஸ் வாட்டர் எலிமெண்ட் ஆகும். இப்படி தான் எழுதியிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இது பேர் என்ன நேம் சொல்லுவோம். இதுதான் எஸ்டர். இது பேர் தான் எஸ்டர். COO அப்படின்னா எஸ்டர் குரூப்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், COO இதுதான் அப்படி எழுதியிருக்காங்க. புக்கில் இப்படி எழுதிட்டாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரியாக்ஷன் எழுதுறப்ப இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு, ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இப்படி எழுதிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் இதை ஃபஸ்ட்டு எழுத சொன்னேன். அப்போ தான் இப்படி எழுதலாம், வசதியாக இருக்கும். அதில் மிஸ்டேக் வந்துடும். COO அப்படின்னா எஸ்டர்னு அர்த்தம். CO அப்படின்னா அது என்னது, ஹீட்டோன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே எஸ்டர் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எஸ்டர் COன்னு எழுதிக்கணும், நோ ப்ராப்ளம். COO அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால தான் நான் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டு இதை எழுதினேன். ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்கள். இதோட நேம் உங்களுக்கு தெரியும் தானே, COOH அப்படின்னு நமக்கு என்னது, எத்தனோயிக் ஆசிட் நமக்கு தெரியும், எத்தனோயிக் ஆசிட். அதே CH3 COO அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எத்தனோயேட். 2 கார்பன் ANOIC ஆசிட் இருக்குல்லையா, அதில் 8ங்கிற வேர்டு சேர்த்துக்கு. அந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 8ங்கிற சேர்த்து எத்தனோயேட், எத்தனோயேட்னு சொல்லுவோம். இது பேர் எத்தனோயிக் ஆசிட். ஐசியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 8. எப்போ இதில் H இல்லைன்னா, H இல்லைன்னா என்ன சொல்லணும், H ரிமூவ் பண்ணிட்டோம்னா H ஐசி ஆசிட் 8/H அதான் 8ங்கிறோம். அப்போ தான் இது எஸ்டர் சொல்லணும், எத்தனோயேட். ஒருவேளை மெத்தனோய்ட்னா மெத்தனோய்ட்னு போட்டுக்கணும். ஓகே, H இருந்தால் மெத்தனோய்ட்னு போடணும். ஆசிட் வச்சு தான் சொல்லணும். நம்பர் ஆஃப் கார்பன் 2 கார்பன். ஸோ ஈத்து OIC போட்டோம் இல்லையா, அந்த OICயில் ஐசி ஆசிட்டை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணி 8 போடணும். எப்போ எஸ்டர் ஃபார்மில் இருக்கும்போது H போயிட்டா. டு அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே வரும் போயிடுச்சு. ஸோ இது பேர் தான் எத்தனோயேட். இதோட நேம் என்னது, எத்தில். ஸோ எத்தில் எத்தனோயேட், தட் இஸ் எஸ்டர். இதுதான் எஸ்டர். ஜென்ரலாக எஸ்டர் குரூப். இது பேர் எத்தில். ஸோ இது பேர் எத்தனோயேட், எத்தில் எத்தனோயேட்னு சொல்லுவோம். ஓகே, ஒருவேளை மெத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், CH3 COOH. வாட் இஸ் இது எத்தனோயிக் ஆசிட். ஆல்கஹால் OH இப்படி தான் போடணும், மேலே H ப்ளஸ் போட்டுடணும். இப்படி எடுத்துக்கலாம், மெத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். H1 போட்டுருக்கணும். இங்கே பாருங்கள், O தான் பாண்ட் ஆகணும், C கூடயும் பாண்ட் ஆகணும், H கூடயும் பாண்ட் ஆகணும். மாற்றி எழுதிடக்கூடாது, OH அப்படின்னு எழுதிடக்கூடாது. இது மெத்தில் ஆல்கஹால். இப்படி எழுத ப்ராக்டிஸ் பண்ண. ஆசிட்டை ஃபஸ்ட் எழுதுங்க, ஆல்கஹாலை செகண்ட் எழுதுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய OH, இதில் இருக்கக்கூடிய H வாட்டர் எலிமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. என்ன CH3 COO CH3 ப்ளஸ் வாட்டர். கண்டிப்பாக வாட்டர் போட்டுக்கணும். கொஸ்டின் புக்கில் வாட்டர் இல்லை, கண்டிப்பாக வாட்டர் போட்டுக்கணும்.
CH3CO இந்த ஒரு O, இந்த H தான் லிமிட், ஒரு H OH தான் வாட்டர் போகுது. வாட் இஸ் நேம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இது பேர் மெத்தில், இது பேர் எத்தனோயேட். மெத்தில் எத்தனோயேட், மெத்தில் எத்தனோயேட். இது பேர் எத்தில் எத்தனோயேட்னு சொன்னோம். மெத்தில் ஆல்கஹால் தான் இது பேர் எத்தனோயிக் ஆசிட், இது பேர் எத்தில் ஆல்கஹால் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வாட்டர் போட்டிருக்கணும். வாட்டரை எலிமினேட் பண்ணுறது, இதுவும் வாட்டர் போடலன்னா கண்டிப்பாக மார்க் போட மாட்டாங்க, மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. பார்த்துங்க, கண்டிப்பாக ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய H, இதில் இருக்கக்கூடிய OH சேர்ந்து வாட்டர் எலிமினேட் ஆயிரும். அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும், இப்படி தான் எழுதிட்டு வரணும். CH3COO இதுதான் நம்ம நேமாக வச்சுக்கணும். இது பேர் தான் எத்தனோயேட். இது பேர் மெத்தனோயிக் ஆசிட்னா மெத்தனோயேட், இது மெத்தனோயேட் அப்படி தான் போடணும். ஆசிட் வேறு மாரி தான் போட்டுக்கணும். இது அல்கைல் குரூப். CH இருந்தால் மெத்தில் எத்தனோயிட்டு, அது எத்தில் இருந்தால் எத்தில் எத்தனோயிட்னு சொல்லணும். ஸோ இப்போ அதுமாரி அதில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆசிட்டை எழுதிடுங்க, அதுக்கப்புறம் ஆல்கஹால் எழுதி வாட்டர் எலிமினேட் பண்ணுங்கள். அடுத்து ரியாக்ஷன் வித் கிளைக்கால். கிளைக்கால் அப்படின்னா 2 OH இருக்கணும், 2 பிரைமரி ஆல்கஹால் குரூப். ஓகே, OH 2 கார்பன் இருக்கணும். CH2 அப்படின்னாவே பிரைமரி ஆல்கஹால் குரூப் தானே. CHனா தான் செகண்டரி ஆல்கஹால். இது ஒரு பிரைமரி ஆல்கஹால் குரூப்ஸ், இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். 2 கடையில் பாண்ட் இருக்கணும் கண்டிப்பாக. இது பேர் எத்திலின் கிளைக்கால். எத்திலின் கிளைக்கால் கண்டெய்னிங் 2 பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இட் எக்ஸ்கிபிட் யூஸ்வல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப். இது என்ன எக்ஸ்கிபிட்னா யூஸ்வலாக ஹைட்ராக்சில் குரூப் என்ன இன்வால்வ் ஆகணும், அதுவும் இன்வால்வ் ஆகும். லைக் அதர் பிரைமரி ஆல்கஹால் எப்படி இன்வால்வ் ஆனிச்சோ அதேமாரி இந்த கிளைக்காலும் இன்வால்வ் ஆகும். ஸோ ரியாக்ட் வித் மெட்டாலிக் சோடியம், இட் ஃபார்ம் தி மோனோசோடியம் கிளைகோலைட், டைசோடியம் கிளைகோலைட். இந்த ரியாக்ஷன் புக்கில் கொடுக்கல, இப்போ எழுதுங்க பாருங்கள். வாட் இஸ் மீன்ஸ் எத்திலின் கிளைக்கால் ஃபார்முலா CH2OH. கண்டிப்பாக இங்கே பாண்ட் இருக்கணும், கண்டிப்பாக இதுக்கடையில் பாண்ட் இருக்கணும். CH2 பாண்ட் OH, இது எத்திலின் கிளைக்கால். எது கூட ரியாக்ட் பண்ணுறோம், ஏற மேலே சோடியம் போட்டுங்க Na. எப்படி பிரைமரி ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணும், ஏன்னா பிரைமரி ஆல்கஹால் OH பாண்ட் இருக்கணும் 2 H. ஸோ இது பிரைமரி ஆல்கஹால் தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் பிரைமரி ஆல்கஹால், இதுவும் பிரைமரி ஆல்கஹால். எப்படி அதர் பிரைமரி ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணுமோ அதேமாரி இதுவும் ரியாக்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், ஹெச்சுக்கு பதிலாக Na போட்டுருங்க. CH2 எந்த ஒரு ஆல்கஹாலும் என்ன செய்யணும், ஒரு சோடியத்து கூட ரியாக்ட் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய H வந்து H2ஆக லிபரேட் பண்ணும். ஓகே, ஒரே ஒரு H மட்டும் லிபரேட் பண்ணுறோம். இது பேர் தான் மோனோசோடியம் கிளைகோலைட். மோனோசோடியம் கிளைகோலைட். எகெயின் திரும்ப இப்போ இனிய கூட ரியாக்ட் பண்ணோம்னா அனதர் H இருக்கு பாருங்களேன், அது கிடைக்கிட்டால் என்ன ஆகும், CH2ONA பாண்டு CH2ONA. திஸ் இஸ் டைக்ளைகோலைட், டைசோடியம் கிளைகோலைட் ஃபார்ம் ஆகும். எப்படி பிரைமரி ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணுமோ அதர் பிரைமரி ரியாக்ட் பண்ணும், அதேமாரி தான் இந்த எத்திலின் கிளைகால் ரியாக்ட் பண்ணும். ஓகே, 2 OHமே அதேமாரி ரியாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதில் H2 லிபரேட் பண்ணும். அந்த H வந்து ஆஃப் H2 லிபரேட் பண்ணும். அதில் ஆல்கஹால் இஸ் அசிடிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆல்கஹாலுமே இணையக்கூடாது. பிரைமரி ஆல்கஹால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும், எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் கூட. அதை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதெல்லாம் அசிடிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரியாக்ஷனை கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக எழுதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1 by 1 நடக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெயை ரியாக்ட் பண்ணுங்கள், அடுத்தது ஒரு மோனோசோடியம் கிளைகோலைட் ஃபார்ம் ஆகும். அடுத்து அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எண்ணெயை போட்டிங்கன்னா டைசோடியம் கிளைகோலைட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஹைட்ராக்சில் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம CH2OH இது ஒரு ஆல்கஹால். எப்பெல்லாம் OH வந்து சிஎல்லாம் மாற்ற முடியும், பிரைமரி ஆல்கஹாலில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்லேயே மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் பார்த்துருப்போம். என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணால் OH சிஎல்லாக மாற்றுறதுக்கு, ஹைடாக மாற்றுறதுக்கு FeCl3 யூஸ் பண்ணிக்கலாம், FeCl5, SOCl2 இது கூடலாம் ரியாக்ட் பண்ணிங்கன்னா, அல்லது ஹேலிக் ஆசிடில் ரியாக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், OH சிஎல்லாக ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகுறது நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே சேம் ரியாக்ஷன் எழுதி பார்த்துக்கலாம். எப்படி எடுக்கலாம், CH2OH CH2OH. ஸோ ஏரோ மேலே போட்டு என்ன அந்த FeCl5 போட்டிங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும், CH2Cl CH2Cl அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும், சிங்கிள் பாண்ட் இது. ஸோ வேறு OHலாம் சிஎல்லாக மாறிடும். ஸோ இதுமாரி ரியாக்ஷன் இது கூடலாம் ரியாக்ட் பண்ணிடணும். அதோட ரியாக்ஷன்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மோனோஹைட்ரிக் ஆலில் பார்த்துருப்போம். அதேமாதிரி தான் இந்த ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணும். அங்கே ஒரு டைம் ரியாக்ட் பண்ணால் என்னது 2 டைம் ரியாக்ட் பண்ணும். ஓகே, பட் ஆனால் இங்கே பாருங்கள், இது முக்கியமான கொஷின்ஸ். when ethylene glycol treated with HI அல்லது PI2 PI3 எடுத்துருக்காங்க, பாஸ்பரஸ் ட்ரை அயோடைடு. பாஸ்பரஸ் ட்ரை அயோடைடு எப்படி FeCl3 ரியாக்ட் பண்ணுமோ அதேமாரி தான். I3 ரெண்டு ஒரே மாதிரி தான். இது Cl, இது I, ரெண்டு ஹாலஜன் டைப் தான். அது எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதேமாரி என்ன செய்யும், அந்த OH குரூப் ஐயாக மாற்றிடும். நல்லா லிசன் பண்ணுங்கள், OH குரூப் வந்து ஐயாக மாறிடும். PI3 ரியாக்ட் பண்ணுறோம். I
பிசிஎல்3 போட்டால் சிஎல்சிஎல். பிபிஆர்3 இப்படி பிபிஆர்3 போட்டிங்கன்னா பிஆர்பிஆர்னு ஃபார்ம் ஆகும். 1,2 டை அயோடோ ஈத்தேன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மீன்ஸ் அட் அன்ஸ்டேபிள்னு அர்த்தம். பர்மனெண்ட்டாக இருக்கிறது உடனே கன்வெர்ட் ஆகிடும். I2 I மைனஸ் ஆகும், ஒரு ஐயாவும் போயிடும். ஸோ அப்போ இங்கே பாண்டிங்க ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இது பேர் ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது. எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாண்டை எடுத்துகிட்டு போயிடும் ஐஏ, இங்கே பாண்டை விட்டுட்டு போயிடும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, மற்ற பிசிஎல்3 பிபிஆர்3 ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது. டேரெக்டாக இந்த ஸ்டெப்போடு நின்றுடும். இது ரெண்டு ஐங்கிறது ஹெவியர் வெயிட் பல்கி குரூப்புங்கிறதால பல்கி நியர்பையில் இருக்கக்கூடாது, பக்கம் பக்கமாக இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தால் உடனே I2 எலிமினேட் ஆயிரும். ஸோ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஏன் வச்சுக்கணும். ஓகே, மற்ற பிஆர்ஓ சிஎல் தான் ஸ்டாப் ஆயிரும். எப்படி ஃபார்ம் ஆயிரும், சிஎல் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறம் அது மாதிரிலாம் எலிமினேட் ஆகாது. ஓகே, பிசிஎல்3 பிபிஆர்3 ரியாக்ட் பண்ண போகிறோம், இதேமாரி ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். சிஎல்சிஎல்லோ இல்லை பிஆர்பிஆரோ நோ ப்ராப்ளம். ஐ இருப்போ மட்டும் இந்த கான்செப்ட். இது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் இது அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் கீழே எழுதுங்க, அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ அந்த I2 எலிமெண்ட் பண்ணால் ஈத்தீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஹவு கன்வெர்ட் எத்திலின் கிளைகால் டு ஈத்தீன் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு தான் ஏன் வரணும், PI3 கூட ரியாக்ட் பண்ணணும், பாஸ்பரஸ் ட்ரையோட ரியாக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் எத்திலின் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா. ஸோ அல்லது வாட் ஹேப்பன்ஸ் எத்திலின் கிளைகால் ரியாக்ட் வித் PI3 கேட்கலாம், அல்லது PI2 கேட்கலாம், அல்லது HI அப்படின்னு கேட்டாலும் இதே சேம் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் ஒன், ஆன் ஹீட்டிங் வித் கார்ன் HNO3 அண்டு H2SO4. இதோட பேர் நைட்ரேஷன் மிக்சர்னு சொல்லுவாங்க. நைட்ரேஷன் மிக்சர். வாட் இஸ் நைட்ரேஷன் மிக்சர் அப்படின்னா மிக்சர் ஆஃப் ஆசிட் பேர் நைட்ரேஷன் மிக்சர். என்னது, கார்ன் HNO3 அண்டு H2SO4. இது இருந்தால் என்ன ஆட் ஆகும்னா NO2 போய் ஆட் ஆகும். இந்த ரெண்டு குரூப் ஆட் பண்ணால் NO2. இதில் ஒரு ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹச்சுக்கு பதிலாக NO2. இந்த பாருங்கள், இந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹச்சுக்கு பதிலாக NO2 என்ன ஃபார்ம் ஆயிரும். இந்த பாருங்கள், NO2 ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த ஹச்சுக்கு பதிலாக மட்டும் NO2 ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நைட்ரேஷன் சொல்லக்கூடிய. நைட்ரேஷன் அப்படின்னா NO2 ஆட் பண்ணக்கூடியது. ஓகே, நைட்ரேஷன் மிக்ஸ் அந்த ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு இந்த ஆசிட் சேர்ந்தால் ரெண்டும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம், NO2 ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த NO2 போய் இந்த ஹச்சுக்கு பதில் ஆட் ஆயிடுச்சு. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி ரியாக்ஷன் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இந்தமாரி எழுத வேணாம். எத்திலின் கிளைகால் CH2 பாண்ட் கண்டிப்பாக இடையில பாண்ட் போட்டுருக்கேன்னா இது ஒரே ஒரு காம்பவுண்டு தான். இப்போ இது ரெண்டு காம்பவுண்ட் கிடையாது. எத்திலின் கிளைகாலுங்கிற ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால், ரெண்டு கார்பன் கூட பாண்டாக இருக்குது. ஸோ அந்த நைட்ரிக் ஆசிட் இருக்குல்லையே, இந்த HNO3 ஏரோ மேலே போட வேணாம், நான் சைடில் போடுங்க. 2 டைம்ஸ் இருக்குல்லையே, அது எப்படி எழுதிங்கன்னா OHNO2 அப்படின்னு எழுதுங்க. இதுதான் HNO3. ஸோ இன்னொன்று இருக்கு இல்லையா, HONO2 அப்படின்னு எழுதுங்க. ஏரோ மேலே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, H2SO4 மட்டும் போட்டுருங்க. H2SO4 மட்டும் போட்டுருங்க. அந்த HNO3 2 டைம்ஸ் எழுதிடுங்க. இந்த பாருங்க, இந்த H இந்த OH வாட்டரை எலிமினேட் பண்ணிடுங்க, இந்த H இந்த OH வாட்டரை எலிமினேட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஜாயின் பண்ணி எழுதினீங்கன்னா இந்த இது வந்துடும் பாருங்கள், இதேமாரி வந்துடும். CH2ONO2 CH2 பாண்ட் ONO2 அப்படின்னு வந்துட்டு பாருங்கள். இந்தமாரி எழுதிடுங்க. இது எழுதிடுங்க, ப்ராடக்டாக எழுதிடுங்க. ப்ளஸ் 2 வாட்டரை எலிமினேட் பண்ணிடுங்க. என்ன செய்யுங்க, 2 வாட்டரை எலிமினேட் பண்ணிடுங்க. இதை 2 டைம்ஸ் எழுதுங்க. HONO2ன்னு எழுதுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். HNO3 HONO2 2 டைம்ஸ், HONO2 2 டைம்ஸ் எழுதிங்கன்னா இந்த OH இந்த OH அதோட கிடையாது ஹச்சுன்னு சேர்ந்து வாட்டராக 2 டைம் வாட்டர் எலிமெண்ட் ஆயிரும். ஸோ இது பேர் எத்திலின் டைநைட்ரேட்னு சொல்லுவாங்க. எத்திலின் டைநைட்னு சொல்லுவாங்க, அல்லது டைநைட்ரோ கிளைகால்னு சொல்லுவாங்க. 1,2 டைநைட்ராக்ஸ் ஈத்தீன்ஸ். இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நினச்சிங்க, இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், இது ஒரு வெடிப்பொருளாக யூஸ் பண்ணுவாங்க. நைட்ரேட் கம்பவுண்ட் இருந்தாலே எக்ஸ்ப்ளோசிவ் தான். இட் இஸ் யூஸ்ட் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ். எத்திலின் கிளைகால் யூஸ் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் சொல்லுவாங்க. ஓகே, கிளியராக ஏன் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு டீஹைட்ரேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டீஹைட்ரேஷன் நாட் டீஹைட்ரோஜனேஷன் பார்த்துருப்போம். இப்போ டீஹைட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர்னு இருக்கும். ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ 2 டைப் ஆஃப் டீஹைட்ரேஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 என்னென்னா இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன்ஸ். வாட் இஸ் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன். இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன். அடுத்த செகண்ட் ஒன் இங்கே பாருங்கள், இது இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன். இன்டர்நேஷன் சொல்லணும்னா இன்டர்மாலிகுலர் டிஃப்ரென்ஸ் செஞ்சுக்கணும். இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் புக்கில் கொடுக்கலாம், நான் தான் சொல்கிறேன். ஸோ இன்ட்ராமாலிகுலர் அப்படின்னா லிசன் பண்ணுங்கள், இது எத்தனை மாலிகுல் இருக்குது பாருங்கள், 1 தான். 2 நினச்சிடாதீங்க, மேலே 1 கீழே 1 நினச்சிடாத, இடையில் பாண்டாக இருக்குது பாரு. எத்திலின் கிளைகாலுங்கிறது ஒரே ஒரு மாலிகுல், ஒரே ஒரு காம்பவுண்ட் தான்.
அது 773ல் ஹீட் பண்ணினேன் அப்படின்னா ஹீட் பண்ணுவோம். டீஹைட்ரேஷன் அது ரிமூவல் ஆஃப் வாட்டர். 773 ஹீட் பண்ண உடனே கண்டிப்பாக ஹீட்டிங் சிம்பிள் போட்டிருக்கணும். கண்டிப்பாக ஹீட்டிங் சிம்பிள் போட்டு 773 ஹீட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய OH இதில் ஒரே ஒரு ஹச் சேர்ந்து வாட்டர் எலிமெண்ட் ஆயிரும். ஸோ மீது அங்கே ஒரு ஓ இருக்குல்லையே, அந்த ஓ தான் இது சென்ட்ரல். இது பேர் ஆக்சரைன். 1,2 ஈபாக்சி எத்திலின் ஃபார்ம் ஆகுது வாட்டர் எலிமெண்ட் ஆன பிறகு. ஸோ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மேலே OH எடுத்துக்கலாம், கீழே ஹச் எடுத்துக்கலாம், இல்லை கீழே OH எடுத்துக்கலாம், ஓகே, மேலே ஹச் எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தம் வாட்டர் எலிமெண்ட் ஆகணும். சேம் வித்தின் தி மாலிகுலர் வாட்டர் எலிமெண்ட் ஆகும். தட் இஸ் இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன். தட் இஸ் இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் வித்தின் தி மாலிகுல். OHும் அதே மாலிகுலர் தான் இருக்கட்டும், ஹச்சும் அதே மாலிகுலர் இருந்தால் அது பேர் இன்ட்ரா மாலிகுலர். தட் இஸ் இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனாக ரிமூவல் ஆஃப் வாட்டர். OHும் ஒரே மாலிகுல் வித்தின் தி மாலிகுல் சொல்லுவாங்க. வித்தின் தி மாலிகுல். இப்போ இது ரெண்டு இது வந்து பாண்ட். இது வந்து ஒரே காம்பவுண்டு தான், ஒரே மாலிகுல் தானே, பாண்டு கண்டிப்பாக போட்டிருக்கும் பாருங்கள். எத்திலின் கிளைகால் ஒரு OH மேலே கீழே ஹச். அப்போ இந்த O சென்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அது பேர் எத்திலின் ஈபாக்சின்னு கூட சொல்லுவாங்க. வாட் ஹேப்பன் எத்திலின் கிளைகால் ஹீட்டிங் வித் 773 கெல்வின். அவங்க டெம்பரேச்சர் மெமரி பண்ணி வச்சுங்க. ஸோ ஹவு கன்வெர்ட் எத்திலின் கிளைகால் டு இதுமாரி ஆக்சரைன் கேட்கலாம், அல்லது ஈபாக்ஸ் எத்திலின் கேட்கலாம். ஸோ அப்போ என்ன செய்யணும், 773 ஹீட் பண்ணோம்னா வாட்டர் எலிமெண்ட் ஆகும். இந்த OH ஹச் ஜஸ்ட் ஈஸியாக வாட்டர் மட்டும் தான் எலிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எத்திலின் கிளைகால் ஃபார்முலா மெமரி பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இதுவும் இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் தான். இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம், டைரெக்ட் சல்ஃபியூரிக் ஆசிடோட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்ணிக்கலாம். அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், லூகாஸ் டெஸ்ட்டில் பார்த்துப்போம் பாருங்கள். அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடுனா இது வந்து ஒரு வாட்டர் எலிமெண்ட் பண்ணக்கூடியதான், டீஹைடிங் ஏஜென்ட்ஸ் தான், டீஹைடிங் ஏஜென்ட் தான். ஓகே, அண்டர் ப்ரெஷர் சீல்டு டியூப்பில் வந்து ப்ரெஷர் கொடுத்துடணும். ஸோ நமக்கு ஒரு அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் பண்ண போகுது. இதே மாதிரி தான், பட் கொஞ்சம் இதுவும் இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் தான். இதை எப்படி எழுதுன்னு பாருங்கள். இந்த எத்திலின் கிளைக்கால இங்கே பாருங்கள், OH பாண்ட் கண்டிப்பாக இடையில் இருக்கணும். இதுதான் எத்திலின் கிளைகால். கார்பன் வேலன்சி 4, 2 ஹைட்ரஜன் பாண்டாக இருக்கணும். COH கிளியராக தெரிஞ்சிச்சா? 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ அதான் CH2. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹச், மேலே ஒரு ஹச். ஸோ அதான் CH2 இப்படி இருக்குது. ஒரு OH பாண்டை, அந்த OH பாண்டாக இருக்கக்கூடிய கார்பன் வந்து என்ன சொல்லுவோம்னா ஆல்ஃபான்னு சொல்லுவோம். லிசன் பண்ணுங்கள், ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு கார்பன் பீட்டா. ஸோ இப்போ இது ஆல்ஃபான்னு வச்சுட்டோம்னா இது பீட்டா. ஸோ இங்கே ஒரு OH மைனஸ் எடுத்துக்கோங்க. OH மைனஸாக எடுத்துக்கிட்டு ஸோ இதில் H ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோங்க. அதான் வாட்டர் எலிமெண்ட் ஆகும். இல்லை இங்கே OH மைனஸ் எடுத்தால் மேலே H எடுத்துக்கணும், கிராஸாக எடுத்துக்கணும். ரெண்டுத்தில் ஒரே கார்பனில் எடுத்துடக்கூடாது. OHையும் Hஐயும் ஒரே கார்பனில் எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகாது. ஒரு கார்பனில் OH மைனஸாக எடுத்துக்கணும், பாண்டை எடுத்துகிட்டு போகணும். இந்த H என்ன செய்யணும், ப்ளஸ் இருக்கும். அப்போ இங்கே C பாண்ட் H இல்லை, இந்த பாண்டு வந்து இந்த இடையில போய் ஷிஃப்ட் ஆகிரும், டபுள் பாண்டாக மாறிடும். ஓகே, இல்லைனா நீங்கள் என்ன செய்யலாம், புரிஞ்சுதான், லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இது ஃபார்ம் ஆகும் பாருங்கள். நேரம் மேலே CH2 இருக்கா, அடுத்து டபுள் பாண்ட் ஆகுங்க. CH கடையில் பாண்ட் டபுள் பாண்டாக ஷிஃப்ட் ஆகிடுச்சா. அடுத்து இந்த CHOH இருக்கான்னு பாருங்கள், கீழே CHOH அப்படி தான் இருக்கும். புரிஞ்சுதா சொன்னது? ஸோ இது பீட்டா எலிமினேஷன் சொல்லுவாங்க. இதுதான் பீட்டா எலிமினேஷன். ஸோ நான் இங்கே என்ன செஞ்சேன்னா OH H இங்கேயும் எடுத்தோம் இல்லையா, ரெண்டுமே OHையும் OH குரூப்பில் எடுத்தோம், Hஐயும் OH குரூப்பில் எடுத்தோம். பட் ஆனால் இங்கே OH குரூப்பு, ஆனால் கார்பனில் இருக்கக்கூடிய Hலேருந்து எடுத்தோம். பீட்டா ஹைட்ரஜன் சொல்லுவாங்க பேர். இது ஆல்ஃபா கார்பன்னா இது பீட்டா கார்பன். ஸோ பீட்டா கார்பனில் ஒரு H எடுத்துருக்கோம். H எடுத்துட்டோம்னா அந்த C கூட H ப்ளஸ்ஸாக தான் போகும். அப்போ C பாண்ட் கண்டிப்பாக H போயிட்டால் என்ன செய்யணும், டபுள் பாண்ட் போயிடணும். அப்போ டபுள் பாண்ட் போடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. CH2 போட்டோம், ஏன்னா OH போயிடுச்சு இல்லையா. கார்பன் வேலன்சி 2 தான் இருக்குது, 3 தான். இப்படி போட சிங்கிள் பாண்ட் 3 தான் இருக்கும். கண்டிப்பாக டபுள் பாண்ட் போடணும். ஆல்ரெடி 2 இருந்து CHஆக மாறிடுச்சு. அப்போ தான் ரெண்டுக்கும் பேலன்ஸ் ஆக முடியும். O பாண்ட் Hன்னு இருக்க முடியும். இந்த OH அப்படி தான் இருக்கும் கீழே உள்ளது. புரிஞ்சுதான்? ஸோ அடுத்து ஒரு டாட்டாமெரிசம் இன்வால்வ் இருக்குது. டாட்டாமெரிசம் அப்படின்னா H மைக்ரேட் ஆகும். இங்கே பாருங்கள், O கூட இருக்கக்கூடிய H வந்து என்ன செய்யணும்னா அந்த CH2 கூட போயிடும். இப்போ நான் அதாவது CH3 மாறும். இப்போ சிங்கிள் பாண்டு அங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து இங்கே O கூட வந்துடும். C டபுள் பாண்ட் OH சிங்கிள் பாண்டாக மாறிடும். CH3 போயிடும். இங்கே கூட H வந்து CH போனால் CH3 சிங்கிள் பாண்ட் CO. இதை தான் அவங்க என்ன செய்யலாம், டேரெக்டாக CH1 எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். CH1ஆவே C டபுள் பாண்ட் OH அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பேர் அசிட்டால்டிஹைடுன்னு அர்த்தம். இது பேர் அசிட்டால்டிஹைடு. ஐபேக்கில் வந்து எத்தனால் 2 கார்பன் இருக்குது,
ஏன் ஆல்டிஹைடுங்கிறத ஏஎல் போட்டிருப்பாங்க. எத்தனால். டாட்டாமேஸுங்கிறது ஹெச் மைக்ரேட் ஆகிருக்கும். இந்த ஹெச் இங்கே போய் CH3 அங்கே கூட டபுள் பாண்ட் வந்து CH2ஓட CH2ன்னு எழுதிருக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்தமாதிரி ஸ்கொயர் பாக்கெட் போட்டால் ஒரு அன்ஸ்டேபிள், அது மீன்ஸ் வினைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை நீங்கள் உடனே அதுக்கு அன்ஸ்டேபிள் மீன்ஸ் உடனே கன்வெர்ட் ஆயிரும். என்னவா கன்வெர்ட் ஆயிரும்னா ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆயிரும். புரிஞ்சுதா? ஸோ இதுவும் என்னதான் இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன். ஆனால் வாட்டர் எலிமெண்ட் ஆகணும். இந்த பாருங்கள், இந்த OHும் இதில் கூட ஒரு ஹெச்சும் சேர்ந்து எலிமெண்ட் ஆகணும். இதில் OHும் இதில் ஹெச் அப்படின்னு எலிமினேட் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் தான். ஹவு கன்வெர்ட் எத்திலின் கிளைகால் டு அசிட்டால்டிஹைட்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அன்ஹைட்ரஜன் ஜிங்க்ளோட அல்லது டைரெக்ட் H2SO4 போட்டிங்கன்னா நமக்கு அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அது எத்திலின் கிளைகால் டு என்னது ஆக்சரின் ஃபார்ம்னா இதுமாரி ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். 770 இந்தமாரி பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். அது அன்ஹைட்ரஜன் ஜிங்க்ளோட போட்டால் இப்படி ஆகும். நீங்கள் கரெக்டாக மைண்டில் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்டாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன் டைப் இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன். அது இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பெட்வீன் தி மாலிகுல்னு அர்த்தம். இதெல்லாம் வித்தின் தி மாலிகுல், இதெல்லாம் ஒரே மாலிகுல். ஓகே, அப்போ இன்டர் மாலிகுல் என்ன செய்ய போகிறோன்னா இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹரிசாண்டலாக எழுத போகிறேன். இங்கே பாருங்கள், இது எப்படி எழுதுறாங்க பாருங்கள். OH CH2 CH2 OH இதுதான் அப்படி எழுதியிருக்கேன். அப்படிங்களா? நிறைய பேர் O தான் C கூட பாண்ட் ஆகணும். O வந்து ரெண்டு பேருடையும் பாண்ட் ஆகிடணும். இப்படி எழுதக்கூடாது. HO இப்படி பாண்ட் போடக்கூடாது. CH2 CH2 OHன்னு போட்டால் கண்டிப்பாக ராங் இது. ஓகே, கிளியராக போடுங்க. இந்த காம்பவுண்டை தான் இப்படி எழுதியிருக்காங்க. புரியுதா? இந்த OH தான் OH CH2 OH CH2 பாண்ட் CH2 OH. ஸோ அதை 2 டைம் எழுதிட்டாங்க பாருங்கள். 2 டைம்ஸ் தான் 2 மாலிகுல் எடுத்துருக்காங்க. நாட் சிங்கிள் மாலிகுல். இடையில ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 2 மாலிகுல்ஸ் பெட்வீன் தி இப்போ இதில் H இதில் OH. இது மாதிரி கிடையாது. இது ஒரே மாலிகுல். இந்த இது எத்திலின் கிளைகாலில் OH H ஒரே வித்தின் தி மாலிகுல். இது ஒரு எத்திலின் கிளைகால், இது அனதர் எத்திலின் கிளைகால். கிளியர் பண்ணுறது. இடையில பாண்ட் வந்துடக்கூடாது. ரெண்டே செப்பரேட் பண்ணி ப்ளஸ் போட்டு வச்சுங்க, அப்போ வசதியாக இருக்கும். ப்ளஸ் போட்டு வச்சுங்க. எத்திலின் கிளைகால் எப்படி இது OH CH2 CH2 OH. இது ஒரு எத்திலின் கிளைகால். இதுதான் எத்திலின் கிளைகால். ப்ளஸ் அனதர் எத்திலின் கிளைகால் OH CH2 ஹரிசாண்டலாக எழுத வச்சுருக்கோம். CH2 OH ஒன்று எழுதி வச்சுட்டு இங்கே OH இங்கே H. ஸோ இங்கே OH இங்கே H. இப்போ 2 ஓர், இந்த ஒரு ஓருக்கு இங்கே ஒரு ஓருக்கு, அது 2 சென்டரில் போட்டிருப்பாங்க. ஓகே, அதான் இந்த இது 1,4 டைஆக்சன் 1,4 டைஆக்சன். கண்டிப்பாக 2 H2SO4 இருக்கணும். கான் H2SO4 போட்டு தான் அது இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன். இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் 2 வாட்டர் எலிமெண்ட் ஆகும். இங்கெல்லாம் ஒரு வாட்டர் தான் எலிமெண்ட் ஆகிடுச்சு. இங்கே பெட்வீன் தி மாலிகுல்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக ப்ளஸ் போட்டு எழுதிக்கணும். புரியுது? 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கிளியராக பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால். ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகாலில் பாருங்கள், நமக்கு தெரியும் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் இங்கே பாருங்கள், நம்ம பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் நல்லா ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சிருக்கணும். இதான் பிரைமரி ஆல்கஹால் குரூப்ஸ். பாண்ட் வச்சுக்கணும். எப்போவுமே பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணணும்னு வச்சுங்க, ஆக்சிஜன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சேர்க்கணும். இந்த OHல் ஒரு H சேர்க்கணும். OH பாண்டாக கார்பனில் ஒரு H சேர்க்கணும். அந்த O சேர்ந்து வாட்டர் எலிமெண்ட் ஆகிடும். நான் CHO ஃபார்ம் ஆகும். CHO ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா COOH ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் இந்த ரூல். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் டு ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆசிட். ஆனால் ஒரு O போய் சேர்த்தா CO, இந்த ஒரு O H மாறிடும். வாட் இஸ் ஆக்சிடேஷன்? OHல் ஒரு H, OH பாண்டாக கார்பனில் ஒரு H, நம்ம சேர்க்கக்கூடிய O சேர்ந்து வாட்டர் எலிமெண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் இன்ட்டு ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடு இன்ட்டு ஆசிட். இந்த கான்செப்ட் தெரிந்தானே? ஸோ எத்திலின் கிளைகாலில் 2 பிரைமரி ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் வந்து ஆல்டிஹைடாக மாறிச்சு பாருங்கள். ஓகே, இது CHO மட்டும் என்ன மாதிரி ஆல்டிஹைடாக வாட்டர் எலிமெண்ட் ஆகிருக்கு. அடிஷன் ஆஃப் O சேர்ந்துருக்கு. ஓகே, ரெண்டாவது கான்செப்டில் அந்த ஆல்டிஹைடு குரூப்பே ஆசிடாக மாறிச்சு பாருங்கள். அந்த ஆல்டிஹைடு குரூப் மட்டும் இந்த ரெண்டாவது ஆல்கஹால் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் வரும். இப்படி இந்த ஸ்டெப் டைரெக்டாக போயிடுச்சா? இப்போ CHO ஆசிடாக மாறிச்சு. இப்போ கீழே இருக்கக்கூடிய பாருங்கள், இந்த சைடு இருக்கும் சைக்கிளிங் மாதிரி பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக மாறிச்சு பாருங்கள். இப்போ மேலே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆல்டிஹைடாக மாறிச்சு. ரெண்டுமே பிரைமரி ஆல்கஹால் தான். ஸோ ஆல்டிஹைடாக தான் மாறும். ஆக்சிடைஸ் பண்ணோம். OHல் ஒரு H, OH பாண்டாக கார்பனில் ஒரு H, நம்ம சேர்க்கக்கூடிய O சேர்ந்து வாட்டர் எலிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மறுபடியும் ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. இது மேலே உள்ள மட்டும் ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. ஸோ கீழே உள்ளது அப்படியே போய்ட்டுருக்கு. ஆனால் இந்த சைடு வரும்போது கீழே உள்ளது ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு பாருங்கள்.
கீழே உள்ள ஆல்கஹாலும் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு, இப்படி ஃபார்ம் ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டாவது குரூப்ஸ் இருக்கும், இதை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைடாக மாறும் பாருங்க, அப்படியே ஆசிட் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ இதை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடாக மாறும் பாருங்க, புரிஞ்சா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆல்டிஹைடுமே இங்கே பாருங்கள், அதில் வந்து ஒரே ஒரு ஆல்டிஹைடு மட்டும் ஆக்சிடைஸ் ஆகி இங்கே வந்துச்சு பாருங்கள், மேலே விழுகும். அப்போ இதேமாரி ஆசிட், புரியுதுங்களா? இப்போ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிஜன் ரெண்டு ஆல்டிஹைடு இருக்கு இல்லையா, அதில் 1 by 1 பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிரைமரி இது மட்டும் நேராக கொண்டு போங்க, செகண்ட் உள்ள அப்படியே வச்சுக்கிங்க. அப்போ செகண்ட் உள்ள ஆக்சிட் ஆல்டிஹைடாக மாறுங்க, அப்புறம் இதையும் ஆசிடாக மாற்றிடுங்க. இதில் இப்போ ரெண்டாவது இதையும் எங்கே பண்ணிடுங்க, இப்போ பேர் பாருங்கள், இது பேர் வந்து கிளையாக்சல், இது பேர் கிளைகாலிக் ஆல்டிஹைடு, இது கிளைகாலிக் ஆசிட்டு, இது கிளையாக்சலிக் ஆசிட்டு, லாஸ்ட் ஒன் வந்து ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாரி. ஸோ இதுமாரி சைக்கிள் இதெல்லாம் ஒரு ஆக்சிடேஷன் எத்திலின் கிளைக்கால ஆக்சிடைஸ் பண்ணால் எந்த ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணாலும் ஆல்டிஹைடாக மாறும், ஆல்டிஹைடு வந்து ஆசிடாக மாறும். ஸோ வந்து ஆன் ஆக்சிடேஷன் கிளைக்கால் கிவ் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். கிளையாக்சல், கிளைகாலிக் ஆல்டிஹைடு, கிளையாக்சிலிக் ஆசிட்டு, கிளையாக்சிலிக் ஆசிட்டு, கிளைகாலிக் ஆசிட்டு, கிளையாக்சிலிக் ஆசிட்டு, ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் டிபெண்டிங் ஆன் ஆக்சிடிங் ஏஜென்ட்ஸ். இப்போ நைட்ரிக் ஆசிட் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணோம்னா என்ன செஞ்சோம், நமக்கு டைரெக்டாக ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இதை ப்ரொடியூஸ் அப்டென்ட் ஃபாலோயிங் ப்ராடக்ட் அப்டென்ட் ஆகும். இப்போ இதில் டைரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணால் இந்த ஏஜென்ட் யூஸ் பண்ணால் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம். அல்கலைன் K14 தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணால் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஆக்சாலிக் ஆசிட், திஸ் இஸ் ஆக்சாலிக் ஆசிட், எல்லாமே ஆக்சிடேஷன் நடக்குது, அதுக்கு ரீஜென்ட் வேணும். என்ன யூஸ் பண்ணால் K14 அல்லது நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பெரு அயோடிக் ஆசிட், பெரு அயோடிக்னா HiO4 யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டைரெக்டாக என்ன செஞ்சீங்க, இந்த ப்ராடக்ட் வந்துருங்க. HiO4 அப்படின்னா பெரு அயோடிக் ஆசிட், OH இங்கே பாருங்கள், ஐ சென்டரில் வச்சுட்டு இங்கே H2 இதில் கூட 2 O சேர்ந்து ஆக்சிஜனை எலிமினேட் பண்ணிடுங்க. மொத்தம் 4 ஓவில் 1 O எலிமினேட் பண்ணிடுங்க. மொத்தம் 3 O இருக்கு பாருங்கள், 3 O வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். அந்த ஐ கூட அந்த ஐ வந்து என்ன செய்யறாங்கன்னா ஐ டபுள் பாண்ட் O OH இப்படின்னு இருக்கும். 2 4 7 இருக்குன்னு பாருங்கள், 7 பாண்ட் ஆகிருக்கு, இப்படி தான் இருக்கும். 3 டபுள் பாண்ட் O, ஒரே ஒரு OH, இதான் HiO4 ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஓவும் இந்த 2 ஹச்சும் சேர்ந்து வாட்டர் எலிமெண்ட் ஆயிரும். ஸோ இந்தமாரி ஃபார்ம் ஆயிரும் பாருங்கள். CH2O அந்த ஐ கூட வந்து அந்த டபுள் பாண்டு போல் பாண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டபுள் பாண்டு இது கூட ஒரு இது கூட ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த OH தான் இந்த இருக்கு பாருங்கள், ஒன்று தான். திரும்ப எழுதுகிறேன் பாருங்கள், ஐயை சென்டரில் போட்டுங்க. ஆக்சிஜன் அயோடின் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, 4 டபுள் பாண்ட் O 6, இங்கே ஒரே ஒரு OH, ஏன்னா O வந்து 2 கூட பாண்ட் ஆயிடுச்சு. இங்கே 2 கூட பாண்ட் ஆயிருக்கு, இங்கே 2 கூட பாண்ட் ஆயிருக்கு, இங்கே 2 பேர் கூட H கூட வரும், I கூட. இந்த H2 வாட்டர் எலிமெண்ட் ஆயிரும். அப்போ இந்த 2 பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த O கூட ஒரு பாண்டு, இந்த O கூட ஒரு பாண்டாக போட்டுருணும். இந்த டபுள் பாண்டு யார் கூட போட்டுருணும், இந்த O கூட ஒரு பாண்டு, இந்த ஒரு 2 கட்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இப்படி ஃபார்ம் ஆகும். அந்த தான் O கூட ஒரு பாண்டு, இந்த O கூட பாண்டு, இந்த டபுள் பாண்ட் O, இந்த டபுள் பாண்டு, அந்த OH அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இங்கே இருக்கிற பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ டபுள் பாண்ட் ஆயிரும். ஸோ அந்த OI பாண்ட் வந்து I பாண்டோட ஷிஃப்ட் ஆயிரும், வெளில வந்துடும். ஸோ அதேமாரி இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இங்கே விழுந்துடும். அடுத்தது காஞ்சுகேட்டாக ஷிஃப்ட் பண்ணிட்டு வாங்க, அப்படி ஆட்டுறோம். இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் இங்கே போயிடும், இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் இங்கே வந்துடும், இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் இங்கே வந்துடும். ஓகே, அப்போ டபுள் பாண்ட் ஆகிரும். CH2 CH2O, இந்த CH2O தான் இந்த HCH1 எழுதிட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய HCH1 இங்கே 2 டைமாக எழுதிட்டோம். இங்கே பாண்ட் பிரேக்கப் ஆச்சு, இடையில பாண்ட் இல்லை. ஸோ மீதான இருக்குது HiO3 ஃபார்ம் ஆயிரும். மீதானது HiO3 ஃபார்ம் ஆயிரும், HiO3 ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டு, சைக்ளிக் பெரிடியோட்டின் இன்டர்மீடியட்.
HiO3 ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த CH2க்கும் இந்த சிக்கு இடையில இந்த CH2குள்ள பாண்ட் வந்து பிரேக்கப் ஆகி அங்கே போயிடும். அங்கே என்ன ஆயிரும், CH2O ஃபார்ம் ஆயிரும். அந்த OI பாண்ட் பிரேக்கப் ஆகி இங்கே வந்துடும். அந்த O வந்து I மேலே வந்துடும், I கிட்ட வந்துடும் பாண்டு. ஓகே, இந்த இதுக்குள்ள பாண்டு இங்கே வந்துடும். அப்படியே அடுத்தடுத்து அப்படியே சைக்கிளாக பண்ணோம்னா CH2O தான் இது என்னது ஃபார்மாலிட்டிகேட் எழுதியிருக்கும். 2 ஃபார்மாலிட்டிகேட் HiO3 ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதுமாரி எழுதியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் ஆஃப் கிளிசரால். கிளிசரால்னால் 3 கிளைக்கால் 3 ஆல்கஹால் எடுத்துக்கணும், 3 OH குரூப்ஸ் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துருப்பேன், 1 2 3, இதுதான் கிளிசரால். 3 OH எடுத்துருக்கணும். ஓகே, லிசன் பண்ணுங்கள், இங்கே 2 பாண்ட் இருக்குது, ஸோ CH2 போட்டுக்கணும். இங்கே 3 பாண்ட் இருக்குது பாருங்கள், 1 2 3, ஸோ CH எடுத்துக்கணும். லாஸ்ட்லேயே CH2 எடுத்துக்கணும். ஸோ நம்ம எப்படி நைட்ரேஷன் மிக்சர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நைட்ரேஷன் அப்படின்னா 2 அசிட் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா, எத்திலின் கிளைக்கால்லையே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதேமாதிரி நைட்ரேஷன் மிக்சர் அப்படின்னா இப்படி எடுத்துக்கணும். ஓகே, இதை 3 டைம்ஸ் எழுதுங்க. 3ன்னு போட்டுக்கல, 3 டைம்ஸ் எழுதுங்க. அப்படி அது HONO2 HONO2 HONO2ன்னு எழுதுங்க, அல்லது எலிமினேட் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி ஃபார்ம் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? எழுதுனா நைட்ரிக் ஆசிட் எழுதியிருக்காங்க, அவங்களே எழுதியிருக்காங்க. ஸோ இது 3 டைம்ஸ் எழுதுங்க. ஒவ்வொன்றுலையும் என்ன செய்யலாம், CH2OH CH இப்படி எழுதுங்க, CHOH பாண்ட் CH2OH எழுதி HONO2 HONO2 ஏற மேலே சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டுருங்க. இந்த வாட்டரை எலிமினேட் பண்ணும். ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் போது 3 வாட்டர் எலிமினேட் ஆகும். ஸோ இது பேர் வந்து 1,23 ட்ரை நைட்ராக்சி ப்ரோப்பைன். ஓகே, இது பேர் TNG சொல்லுவோம், ட்ரை நைட்ரோக்ளிசரின். இதுவும் எக்ஸ்ப்ளோசிவ் தான். TNGங்கிறது எக்ஸ்ப்ளோசிவ் தான். ஸோ கிளைக்கால் எடுத்தால் எத்திலின் டைநைட்ரேட் கிடைக்கும். இது நைட்ரோக்ளிசரின் ஃபார்ம் ஆகுது. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது நைட்ரேஷன் மிக்சர், 2 மிக்சர் பேர் தான் நைட்ரேஷன் மிக்சர் ஆஃப் கான்ஸ்டன்ட் நைட்ரிக் ஆசிட் அண்டு சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் ஏரோ மேலே போட்டுருங்க. இதை மட்டும் 3 டைம்ஸ் எழுதுங்க. ONO2 இது ரெண்டும் சேர்ந்தால் NO2 தான் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹச்சுக்கு போல் 3 NO2 ஆட் பண்ணிடுங்க. ஓகேதா, 3 ஹச்சுக்கு போல் 3 NO2, 2 ஆசிட் சேர்ந்தால் NO2 ப்ரொடியூஸ் ஆகும். வாட்டர் வந்து எலிமெண்ட் ஆயிரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு டீஹைட்ரேஷன். ஸோ நம்ம கிளைக்கலில் எப்படி பார்த்தோமோ டீஹைட்ரேஷன் அது ரிமூவல் ஆஃப் வாட்டர். இது கிளிசரால் எடுத்துக்க போகிறோம். கிளிசரால் எடுத்துக்கிட்டு டீஹைட்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு KHSO, இது பேர் பொட்டாசியம் பைசல்ஃபேட், அல்லது H2SO4 யூஸ் பண்ணிக்கலாம், H2SO4. பட் இஸ் பொட்டாசியம் பைசல்ஃபேட் எடுத்தால் நமக்கு டீஹைட்ரேட் பண்ண போகிறோம். எப்படி டீஹைட்ரேஷன் பண்ணலாம், லிசன் பண்ணுங்கள். 2 H போட்டுங்க. அப்படி மேலே ஒரு H, OH, CH ஒரே ஒரு H, OH, கீழே 2 H போட்டுருணும், OH CH. அதாவது இங்கே OH எடுத்திங்கன்னா இங்கே H எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த கூட பாண்ட் வந்து கார்பனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி இங்கே OH எடுத்திங்கன்னா எப்படின்னா அது இங்கே H எலிமினேட் பண்ணணும். கிராஸ் எடுத்துக்கணும். ஒரு கார்பனில் OH, அடுத்த கார்பனில் H, ஒரு கார்பனில் OH, அடுத்த கார்பனில் H எலிமெண்ட். ஸோ அப்போ இங்கே கூட பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இங்கே கூட பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ 2 டபுள் பாண்ட் வந்துடும், 2 டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அது இன்டர்மீடியட் கொடுக்கல அவங்க, 2 டபுள் பாண்ட் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகும், கேஸ் CH2 டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் COH இப்படி ஃபார்ம் ஆகும். இதுமாரி தான் ஃபார்ம் ஆகும். இது இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி அதேமாரி தான் சொல்கிறோம். ஓகே, இந்த O கூட இருக்கக்கூடிய H, ஸோ ஏன்னா அது இங்கே போயிடும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், CH3 ஃபார்ம். அங்கே CH போயிடும், இங்கே போகும். இங்கே போய்ட்டு என்ன வரும், இந்த டபுள் பாண்ட் இங்கே கூட பாண்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகே, CH சிங்கிள் பாண்ட் CHO வந்துட்டு புரியுதா. அந்த O இங்கே H அது சென்டர் கூடிய கார்பனில் போகும். அப்போ அங்கே கூட டபுள் பாண்ட் தானே இருக்கும், CO கடையில் வந்துடும் டபுள் பாண்டும். ஸோ அதாவது C டபுள் பாண்ட் O தான் CHOன்னு எழுதிட்டாங்க, C டபுள் பாண்ட் O தான் CHOன்னு எழுதிட்டாங்க. புரிஞ்சுதா, ஒரு டைரெக்டாக எழுதிட்டாங்க. ஸோ நீங்கள் இது பேர் அக்ரோலின், இது கூட கேட்கப்பாங்க டைரெக்டாக. அக்ரோலின் மெயினான ப்ராடக்ட் இந்த பாருங்க இருக்குது, அக்ரோலின் சொல்லுவோம். ஹவு கன்வெர்ட் கிளிசரால் டு அக்ரோலினா அக்ரோலின் எழுத தெரிஞ்சுக்கணும். KHSO4, வாட் ஹேப்பன் கிளிசரால் ரியாக்ட் வித் KHSO4 அக்ரோலின் ஃபார்ம் ஆகும். அது ப்ரோப்பு-2-இனால். ஸோ அக்ரோலின் ப்ரோப்பு-2-இனால். ஏன்னா நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 3 கார்பன் இருக்குது பாருங்கள், 1 2 3. ஸோ ப்ரோப்பு டபுள் பாண்ட் இருக்கிறதுல ப்ரோப்பீன், ஆல்டிகேட் இருக்கிறதுல AL. ஸோ அதில் ப்ரோப்பினல். 2வது இருக்கிற 2 ப்ரோப்பினல், இங்கே 2 போட்டுக்கலாம், 2 ப்ரோப்பினல். ஸோ தட் இஸ் அக்ரோலின். ஸோ தட் இஸ் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன். ஹவு கன்வெர்ட் கிளிசரால் டு அக்ரோலின் அல்லது ப்ரோப்பு-2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த எல்லாமே ஸோ இம்பார்ட்டண்ட்டாக கிளியராக வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ லிசன் பண்ணுங்கள், இதுதான் கிளிசரால். நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். ஹவு many primary alcoholic groups in glycerol? How many secondary alcohol group glycerol? கிளைக்காலில் ரெண்டுமே பிரைமரி ஆல்கஹால் தான். CH2OH, CH2OH ரெண்டுமே பிரைமரி ஆல்கஹால் குரூப்ஸ் இன் கிளைக்காலில் பார்த்துட்டோம். இப்போ கிளிசராலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது பிரைமரி ஆல்கஹால் குரூப், இது பிரைமரி ஆல்கஹால் குரூப்ஸ். சென்ட்ரலில் மிடில் இருக்க ஆல்கஹால் பாருங்களேன், அது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா OH பாண்டாக இருக்காருல ஒரே ஒரு H தான் இருக்குது, அது செகண்டரி ஆல்கஹால் குரூப், செகண்டரி ஆல்கஹால் குரூப்ஸ். ஓகேயா, செகண்டரி ஆல்கஹால் குரூப்ஸ். ஸோ அப்போ நமக்கு தெரியும் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும், நல்லா கிளியராக மறுபடியும் ஒன் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், CH2 ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும், CHO ஃபார்ம் ஆகும். ஆக்சிடைஸ் பண்ணால் CHO ஃபார்ம் ஆகும். இது ஆக்சிடைஸ் பண்ணால் COOH ஃபார்ம் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதே செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா CH பாண்ட் OH, இதான் செகண்டரி ஆல்கஹால். இது ஆக்சிடைஸ் பண்ணோம்னா கிளியராக பார்த்துங்க, COO ஃபார்ம் ஆகும், ஹீட்டோனாக ஃபார்ம் ஆகும். இந்த H2O எலிமெண்ட் ஆயிரும். ஓகே, இதையும் பார்த்துருப்போம். இதை மறுபடியும் ஒரு கார்பன் லெஸ் ஆகி COOH ஃபார்ம் ஆகும். அப்படி தானே, இதுவும் இந்த CO குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்பன் லெஸ் ஆகி COOH ஃபார்ம் ஆகும். இது தெரிஞ்சிடும். இது நம்ம ஆக்சிடேஷன் பாருங்கள், ஆக்சிடேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். செகண்டரி ஆக்சிடேஷன்னா ஹீட்டோனாக ஃபார்ம் ஆகும், அப்புறம் ஒரு கார்பன் லெஸ் ஆகி ஆசிடாக ஃபார்ம் ஆகும். எப்படிங்கிறது அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். CH2OH CHO மாறி ஆசிடாக மாறும், செகண்டரி ஆல்கஹால் ஹீட்டோனாக மாறி COOH மாறும். இது அந்த ரூலை மெமரி பண்ணி வச்சு, இந்த ரூம் இது வந்து ஹிண்ட்ஸ்னு போட்டு நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு many பிரைமரி, ஃபஸ்ட்டு பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணும், ஆல்டிஹைடாக ஃபார்ம் ஆச்சா. இந்த சைடு வந்து செகண்டரி ஆல்கஹால் மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணுவோம். இதுதான் செகண்டரி ஆல்கஹால் மட்டும் ஆக்சிடைஸ் பண்ண ஹீட்டோனாக ஃபார்ம் ஆகுதா. மேலே பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணிடுவோம். இது ஒரு ஸ்டெப் போங்க, இது ஒரு ஸ்டெப்பாக கொண்டுருவாங்க. பிரைமரி ஆல்கஹாலை மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக போங்க, செகண்டரி ஆல்கஹாலை மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக வாங்க. ரெண்டையும் அப்புறம் கடைசியில் மிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லிசன் பண்ணுங்கள். அப்போ இந்த ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடாக மாறும். ஓகே, முடிஞ்சு போச்சா. இது வரைக்கும் 2 ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது ஆசிடாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த பாருங்கள், இந்த ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்குது பாருங்களா, அந்த பிரைமரி ஆல்கஹாலை டைரெக்டாக ஆசிடாக மாற்றிடுங்க. அது மீன்ஸ் ஆல்டிஹைடாக மாறி ஆசிடாக மாறி இருக்குது. அப்போ ரெண்டாவது முடிஞ்சு போச்சு, 2 பிரைமரி ஆல்கஹாலுமே ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு தெரியும் இங்கே செகண்டரி ஹீட்டோன் இருக்குல்ல, ஹீட்டோன் என்ன மாற்ற முடியும். அப்போ இங்கே பாருங்கள், 2 பிரைமரி ஆல்கஹால் டைரெக்டாக ஆக்சிடைஸ் பண்ணிடுங்க, 2 பிரைமரி ஆல்கஹாலும் டைரெக்டாக ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி டைரெக்டாக COH 2 பிரைமரி ஆல்கஹால் CO சென்டரில் இருக்கும். அப்போ இது மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இந்த CO2 லிபரேட் ஆகிடும், CO2 வெளில வந்துடும். அப்போ COH தட் இஸ் ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். இது ஆக்சிடைஸ் பண்ணால் இங்கே வந்துடும். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன மாறும், ஹீட்டோனாக வந்துடும், CO வந்துடும். ஸோ CO ஆக்சிடைஸ் பண்ணால் COH வந்துடும். இங்கே வரும், இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொண்டு வந்துடும். இந்த CO2 எலிமெண்ட் ஆக்சிடைஸ் பண்ணால் CO2 போயிடும், இப்போ COH ஆக்சாலிக் ஆசிட்டாக வந்துடும். ஸோ பிரைமரி ஆல்கஹாலை பண்ணோம், 2 பிரைமரி ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்குது. ஒரு பிரைமரி ஆல்டிஹைடு, அவர் மறுபடியும் ஆசிடாக வரும். அனதர் பிரைமரி டைரெக்டாக ஆசிடாக மாற்றிடுங்க. ஓகே, டைரெக்டாக ஆசிடாக மாற்றிட்டோம். புரிஞ்சா. 2 அப்புறம் ஆல்டிஹைடு 1/1 மாறிச்சு. இது ஒன்று பிரைமரி ஆல்கஹால் இருக்குல்ல, அனதர் பிரைமரி டைரெக்டாக வாங்கி ஆசிடாக மாற்றிடுங்க. ஸோ இப்போ இதை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இது மேலே 2 ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு, இனிமேல் ஒன்று ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. சென்ட்ரல் தான் அது செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் பண்ணால் ஹீட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்துருமா. ஓகே, ஆக்சைடு. ஸோ இங்கே பாருங்கள், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனால் ஹீட்டோன், 2 பிரைமரி டைரெக்டாக ஆக்சிடைஸ் ஆயிடுது. ஸோ ஆசிடாக மாற்றிட்டோம். ஸோ அப்போ இந்த 2 மிங்கிள் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இதை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இந்த COO சேர்த்து CO2 தனியாக போயிடும், CO2 போயிடும். ஸோ ஆக்சாலிக் ஆசிட் கிடச்சிருச்சு. ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான் அது, ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான். ஸோ ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். கிளிசரால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா, கிளிசரால் ஆக்சிடைஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். கிளிசரால் கேன் கிவ் வெரைட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி மீடியம், டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி ஆக்சிடைங் ஏஜென்ட்ஸ். அந்த ஆக்சிடைங் ஏஜென்ட்டை பொறுத்து. இப்போ கிளிசரால் எடுத்துகிட்டு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம், டைல்டு HNO3 யூஸ் பண்ணோம்னா நமக்கு கிளிசரிக் ஆசிட் அண்ட் டார்டானிக் ஆசிட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். எல்லாமே ஃபார்ம் ஆகுது கிளிசரிக் ஆசிட் அண்ட் டார்டானிக் ஆசிட். அப்போ கிளிசரிக் ஆசிட் அண்ட் டார்டானிக் ஆசிட்னா இது சார். ஸோ இது 2 தான், இது 2 மிக்சராக கிடைக்கும். இப்போ கிளிசரால் எடுத்து வேறு எங்கேயும் போகாது, டேரெக்டாக இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், கிளிசரிக் ஆசிட் அண்ட் டார்டானிக் ஆசிட். அப்போ இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, நேச்சர் ஆஃப் தி ஆக்சிடைங் ஏஜென்ட்டை பொறுத்து நம்ம ப்ராடக்ட் ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் காமன் ப்ராசஸ், இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம ஏஜென்ட்டை பொறுத்து நமக்கு ப்ராடக்ட் அப்டைன் ஆகும். இப்போ டயட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிடும், கிளிசரிக் ஆசிட் டார்டாரிக் ஆசிட் கிடச்சிடும். அதாவது ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆகுது.
ஒரு நீ கான் HNO3 யூஸ் பண்ணி கிளிசரால் ஆக்சிடைஸ் பண்ணினா உனக்கு கிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். கிளிசரிக் ஆசிட் மட்டும், மெயின்லி கிளிசரிக் ஆசிட் மட்டும் ஃபார்ம் ஆகும். டைரெக்டாக கிளிசரிக் ஆசிட் மட்டும் ஃபார்ம் ஆகும். இப்போ கான்சன்ட்ரேட் HNO3 யூஸ் பண்ணினா டைரெக்டாக இருந்தால் ரெண்டையும் மிக்சராக கிடைக்கும். HNO3 கிளிசரிக் ஆசிட் அண்டு டார்டானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஏன் கிளியர் கான் HNO3 அது 1 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க. கிளியராக அவன் வச்சுக்கணும். 3 மார்க் கொஸ்டின் கேட்டால் எழுதணும். அடுத்தது புரோமின் வாட்டர் அல்லது சோடியம் ஹைப்போப்ரோமைட்டு அல்லது பென்டான்ஸ் ரீஏஜென்ட், இதெல்லாம் மைல்டு ஆக்சிடிங் ஏஜென்ட்ஸ். மைல்டு ஆக்சிடிங் பென்டான்ஸ் ரீஏஜென்ட்னா 1 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் பென்டான்ஸ் ரீஏஜென்ட்ஸ் கிளியராக பார்த்துங்க. பென்டான்ஸ் ரீஏஜென்ட்னா FeSO4 H2O2. FeSO4 H2O2 தான் பென்டான்ஸ் ரீஏஜென்ட். பென்டான்ஸ் ரீஏஜென்ட் அப்படின்னா பெரஸ் சல்ஃபேட் அண்டு H2O2. பெரஸ் சல்ஃபேட்னா Fe2+ கூட போடுவாங்க. புரோமின் வாட்டர் எல்லாமே மைல்டு ஆக்சிடிங் ஏஜென்ட்ஸ். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகுனா மிக்சர் ஆஃப் கிளிசரால்டேட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன், இது ரெண்டும் ஃபார்ம் ஆகும். இப்போ மைல்டு ஆக்சிஜன் சொல்லக்கூடிய புரோமின் வாட்டரோ இல்லது NaOBRோ இல்லது பென்டான்ஸ் ரீஏஜென்ட்ஸ். பென்டான்ஸ் ரீஏஜென்ட்னா FeSO4 H2O2 ஏதாவது ஒன்று கேட்டு யூஸ் பண்ணால் மிக்சர் ஆஃப் என்ன கிடைக்கும், கிளிசரால்டிகேட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன், இது ரெண்டு தான் கிடைக்கும். இது ரெண்டும் மிக்சராக கிடைக்கும், வேறு எதுவும் போகாது. ஸோ அந்த கேட்டலிஸ்ட்டை பொறுத்து அந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது HiO4 யூஸ் பண்ணினா பெரோயோடிக் ஆசிட் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை லெட் ஆசிட்டேட் யூஸ் பண்ணிங்கன்னா லெட் டெட்ராசிட்டேட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுனா ஃபார்மால்டிகைடு அண்டு ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஃபார்மால்டிகைடு அண்டு ஃபார்மிக் ஆசிட். ஸோ மறுபடியும் இது வந்து ஃபார்மால்டிகைடாக மாதிரி இது என்னது, இதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஃபார்மால்டிகைடு அண்டு ஃபார்மிக் ஆசிட் கிடைக்கும். இல்லை CO2 போய்ட்டால் ஃபார்மிக் ஆசிட்டாக மாறிடும். இங்கே பாருங்கள், CO2 லிசன் பண்ணுங்கள், CO2 போடுங்க, HCOH ஃபார்ம் ஆயிரும். இந்த CO2 எலிமெண்ட் ஆகிட்டா இந்த H அங்கே போய் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அதுமாரி அதை எழுதி லாஸ்ட்டில் அசிடிவைட் K1O4 யூஸ் பண்ணினா K1O4 யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஆக்சாலிக் ஆசிட்னா இதுதான் ஆக்சாலிக் ஆசிட். இது வரலாம், இது பேர் மீசோ ஆக்சாலிக் ஆசிட். மீசோ ஆக்சாலிக் பிஸ்மத் நைட்ரேட் போடணும். பிஸ்மத் நைட்ரேட் போட்டிங்கன்னா மீசோ ஆக்சாலிக் மட்டும் கிடைக்கும். பிஸ்மத் நைட்ரேட் போட்டு இது ரெண்டும் டைட் நைட்ரிக் ஆசிட்டு, இது கான் நைட்ரிக் ஆசிட்டு, இது மைல்டு ஆக்சிடைங் ஏஜென்ட்டு, இது ஸ்ட்ராங்காக K1O4, இது பிஸ்மத் நைட்ரேட் உங்கள் புக்கில் கொடுக்கல நோட் பண்ணிக்க. பிஸ்மத் நைட்ரேட் போட்டு ஆக்சைஸ் பண்ணால் மீசோ ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ கிளியராக 1 மார்க்குக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 மார்க்கும் கிளியராக இதை தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அவருடைய இந்த பிஸ்மத் நைட்ரேட் இருக்குது, பிஸ்மத் நைட்ரேட் போட்டால் மீசோ ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். பிஸ்மத் நைட்ரேட் போட்டால் என்னது கிளிசரால் எடுத்து நம்ம எந்த ஏஜென்ட் போடுறோமோ அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம டையோடு HNO3, கான் HNO3, பிஸ்மத் நைட்ரேட்டு, பென்டான்ஸ் ரீஏஜென்ட்டு, HiO4, அசிடிவைட் K1O4, அது அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதோடைய யூசஸ் ஆஃப் ஆல்கஹால். யூஸ் ஆஃப் ஆல்கஹால் பாருங்கள். யூஸ் ஆஃப் ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தனால் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். யூஸ் சால்வெண்ட் ஃபார் பெயிண்ட்டு, வார்னிஷு, செலக், கம்மு, சிமெண்ட்டுக்கு வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் மெத்தனால். டைஸ், மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸு, ட்ரக்ஸு, பெர்ஃப்யூம், ஃபார்மால்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த மெத்தனால் யூஸ் பண்ணுறோம். மெத்தனாலாம் CH3 உடைய யூசஸ். சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ட்ரைஸ் மேனுஃபேக்சரில் யூஸ் பண்ணுறோம். டைஸ்னு கலரு, ட்ரக்ஸு, பெர்ஃப்யூம்ஸ், ஃபார்மால்டிகைட் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறோம். எத்தனால் அப்படிங்கிறது ப்ரிப்ரேஷன் ஆஃப் பெயிண்ட்டு, வார்னிஷு, ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லக்கூடிய ஈத்தரு, குளோரோஃபார்மு, ஐடோஃபார்ம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆர்கானிக் காம்பவுண்ட் ஈத்தரு, குளோரோஃபார்ம், ஐடோஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுறது. டைஸு, டிரான்ஸ்பரண்ட் சோப்பு, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எத்தனால் யூஸ் ஆகுது. எத்தனால் அப்படின்னா CH3 CH2OH யூஸ் எல்லாம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் used as substitute for the petrol under the same power alcohol used as fuel for the aeroplane. பெட்ரோலுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறாங்க. அது நேம் வந்து பவர் ஆல்கஹால் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம என்ன செய்கிறோம், பெட்ரோலுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் as a substitute for the petrol. பெட்ரோலுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறாங்க. அண்டர் த சேம் நேம், என்ன நேம், அண்டர் தி நேம் பவர் ஆல்கஹால் சொல்லக்கூடிய யூஸ்ட் ஃபார் தி ஃபியூல். யூஸ்ட் அஸ் ஃபியூல் ஃபார் தி பெட்ரோல். ஏரோப்ளைனுக்கு ஃபியூலை யூஸ் பண்ணுறாங்க. அது பேர் பவர் ஆல்கஹால் சொல்லுவாங்க. பெட்ரோலுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறாங்க.
அது என்ன நேம்னா பவர் ஆல்கஹால் வச்சுங்க. பவர் ஆல்கஹால் இதில் பவர் ஆல்கஹால் ஃபியூல் ஃபார் தி ஏரோப்ளைன்ஸ், அது எத்தனாலில் தான். பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த நம்ம பார்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது, ஆப்ரேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் பாதுகாக்கிற இதை அந்த பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ்லாம் ப்ரிசர்வேட்டிவ் பாதுகாக்கிறதுக்கு இந்த எத்தனாலை யூஸ் பண்ணுறாங்க. அது எத்திலீன் கிளைகால். எத்திலீன் கிளைகாலுங்கிறது ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ். அந்த ரேடியேட்டர்ஸ்லாம் ட்ரை ஆகாமல் இருக்கும். கார் மொபைல்ஸ் கார் எல்லாம் சொல்ல முடியாது, காரில் இருக்கக்கூடிய ரேடியேட்டர்ஸ் வந்து ஆன்டிஃப்ரீஸ்க்கு தடுக்கிறதுக்கு யூஸ்வலஸி ஆன்டிஃப்ரீஸ் யூஸ் பண்ணுறோம். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. எத்திலீன் கிளைகால். எத்திலீன் கிளைகால் ஃபார்முலா தெரியும் தானே? ஓகே, என்ன சொல்லியிருக்கோம், டைநைட்ரேட் ஐ மீன்ஸ் தட் யூஸ் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ் வித் டிஎன்ஜி கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுவோம். டைநைட்ரேட் நைட்ரேஷன் மிக்சர் கூட ரியாக்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள். எத்திலீன் டைநைட்ரேட் அப்படின்னா CH2ONO2 CH2ONO2 அதான் டைநைட்ரேட். இது வித் டிஎன்ஜி கூட எக்ஸ்ப்ளோசிவ் வெடிபொருளாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். நான் அதோட ப்ரிப்பரேஷன் பரப்பே எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்லியிருப்போம் பாருங்கள். அடுத்து கிளிசராலோட யூசஸ். கிளிசரால் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டிங் ஏஜென்ட்ஸ், கான்ஃபெக்ஷனரி அண்டு பிவரேஜ், ட்ரிங்கிங் பர்பஸ், கூல் ட்ரிங்க்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, ஸ்வீட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பிவரேஜ் அதாவது ட்ரிங்கிங் கூல் ட்ரிங்க்ஸு இதுமாரி கான்ஃபெக்ஷனரி எல்லாம் என்னது ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க கிளிசரால். மேனுஃபேக்சர் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ், டிரான்ஸ்பரண்ட் சோப். கிளிசரால் வந்து என்னது காஸ்மெட்டிக்ஸ் அலங்கார பொருள்கள், டிரான்ஸ்பரண்ட் சோப்பு இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கிளிசரால் யூஸ் ஆகுது. மேக்கிங் பிரிண்டிங் இங்கு, ஸ்டாம்ப் பேட் இங்கு, லூப்ரிகன் ஃபார் வாட்சஸ்ஸு, கிளாக்கு லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுறோம். லூப்ரிகன் ஃபார் வாட்ச் அண்ட் கிளாக்கு, ஸ்டாம்ப் பேட் இங்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பிரிண்டிங் இங்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குலாம் கிளிசரால் யூஸ் ஆகுது. அடுத்து லாஸ்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ், டைனமைட்டு, கார்டைட் வெடிபொருள், டைனமைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ், கார்டைட்டுங்கிறது மிக்சிங் வித்து சைனாட்லி. ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கிளிசரால் யூஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் யூசஸ் முடிஞ்சாச்சு. யூசஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம்.